இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து பெண்களுக்கும் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. இன்னைக்கு 8th மார்ச், இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே. இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்கள் பண்ணணும்னு முடிவு எடுத்தோம். அதாவது இந்த ப்ரொஜெக்டை வந்து பப்ளிக்கு தெரிய வைக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதுக்கு காரணம் ஏனென்றால் எங்களோட என்எஃப்டியும் ஒரு பொண்ணு தான். படிப்படியாக நாங்கள் என்எஃப்டி ப்ரொஜெக்டில் ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் என்ன கற்பனை பண்ணமோ அப்படியே அது உருவாக்கப்பட்டிருந்தது. எங்களோட என்எஃப்டி ப்ரொஜெக்ட் இப்போ லான்ச்சிங் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. எங்களோட என்எஃப்டியோட பேர் ஓஎம்ஜி பொண்ணு. எங்களோட என்எஃப்டி வந்து ஒரு பொண்ணு. என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. இது வந்து ஒரு பிக்சர் ஃபோட்டோகிராஃப் அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு 3D மாடல். இது 3D மாடல் இப்படி தான் இருக்கணும், இந்த பொண்ணு ஓஎம்ஜி பொண்ணு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் எப்படி என்னோட ஆர்டிஸ்ட்டுக்கு சொன்னேனோ அப்படின்னு அந்த கற்பனை பண்ண மாதிரியே என்னோடய ஆர்டிஸ்ட் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாரு. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இந்த பிளெண்டர் என்கிற சாஃப்ட்வேரில் பண்ணலாமா அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓஎம்ஜி பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. என்எஃப்டி ப்ரொஜெக்ட் இன்னும் அவளோட உண்மையான உருவத்தை உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்ச நாளில் காட்டுறேன். ஸோ என்னோடய ஆர்டிஸ்ட் வந்து ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் சீக்கிரமாக இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் என்னோடய டெவலப்பர் அவரும் ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அவரும் வந்து நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி ஒரு சிறப்பான ஒரு அவுட்கமாக வந்திருக்குது. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த என்எஃப்டி ப்ராஜெக்ட் 3D மாடலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஸோ டிஸ்கார்ட் சேனலில் இப்போ மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் டிஸ்கார்ட் சேனலோட லிங்கை கீழே கொடுக்குறேன். நீங்கள் கட்டாயமாக டிஸ்கார்ட் சேனலில் சேர்ந்துக்கங்க. அப்போ தான் எங்களோட என்எஃப்டியோட ப்ராஜெக்ட் லான்ச் எல்லாத்தையும் பற்றி எல்லா அப்டேட்ஸும் டிஸ்கார்ட் சேனலில் தான் வரும். ஸோ டிஸ்கார்ட் சேனலில் என்எஃப்டி ப்ராஜெக்டோட நிறைய கிவ் அவேஸ்லாம் இருக்கும். அந்த கிவ் அவேஸை வின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அது டிஸ்கார்ட் சேனலில் தான் வரும். ஸோ அதனால் டிஸ்கார்ட் சேனலில் எப்போதுமே ஆக்டிவாக இருங்க. நிறைய என்எஃப்டிஸ், ஃப்ரீ என்எஃப்டிஸ், கிவ் அவேஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இதை வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். பெரிய லெவலில் லான்ச் பண்ண போகிறோம். அதனால் ஸோ இந்த ஓஎம்ஜி பொண்ணு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய என்எஃப்டியாக வருவா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் நிறைய பிளான் பண்ணி இதை வந்து நாங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டு வரோம். ரொம்ப பில்டப் கொடுக்க விரும்பல. ஏன்னா எங்களோட வெற்றி பயணத்தில் நீங்களே பார்ப்பீங்க. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட சந்திக்கிறேன். இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வின்னர் பானு யூடியூப் சேனல். என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட யூடியூப் சேனல்லையும் என்னோட தொடர்பில் இருங்க. அண்ட் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மெயினாக கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓஎம்ஜி பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னு நீங்கள் என்ன கற்பனை பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய். லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு.